வெஜிடேரியன். ஆனால் என்னால் அவனுக்காக முனியாண்டி விலாஸில் போய் உட்காந்து அவன் பிரியாணி சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் உட்காந்து நான் இட்லி வடகரி சாப்பிட முடியும் என்னால். அந்த மனோபாவம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி மத்தியில் அவங்க அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இவர் வரார், அமித்ஷா வரார். இருமொழி கொள்கையை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நை நை அப்படிங்கிறார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான், அவருக்கு இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியல. அப்புறம் அவர் எதுக்கு மும்மொழியை பற்றி பேசுகிறாரு? அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடானா தமிழ்நாட்டிலேருந்து லெட்டர் எழுதினா தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாலே ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு. அவருக்கு தெரியாத தமிழில் எழுதி என்ன பண்ணுறது? அப்போ எச் ராஜாவை கூப்பிடுவாரா, இதை படித்து காட்டுப்பா என்ன எழுதியிருக்காரு, யார் கையெழுத்து போட்டிருக்காருன்னு? என்னத்துக்கு இந்த வெறும் நடிப்பு? நான் திருக்குறள் சொல்கிறேன், திருக்குறள் சொன்னால் ஓட்டு விழுந்துருமா? திருக்குறள் திருவள்ளுவரே இங்கேருந்து போனவர் தானே, அவரை வச்சு நம்மக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அது எப்படி சரியாக நடக்கும்? அதுதான் சரியாக நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன்தான் ஓட்டாக மாறுமே தவிர, நான் திருவள்ளுவருக்கு இது பண்ணேன், அங்கே போனேன், நீ டெல்லி வந்தால் ஹிந்தி பேசலாம், அங்கே வந்தால் ஹிந்தி பேசலாம். அப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் 150 தேசம் போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? அதே ஒரு பாஷை தானே நகி அச்சா அதுதானே சொல்கிறாரு. இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கார், காஷ்மீரில் இறந்து போயிட்டாங்க, வெறியா பீகாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவர் காஷ்மீர் தான் போகணும், அவர் தான் பேசிட்டார்ல, கேட்டிங்களா, வீட்டில் போய் தூங்குங்கன்றார். அதாவது மக்களை வெறுமனை பேசி பேசி இது பண்ணக்கூடாது. காஷ்மீரில் கூட பாருங்கள், சில முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறாங்க, முஸ்லீம்கள் இவர் இந்துவான்னு கேட்டு கொண்டுட்டாங்க. அதில் இந்துக்களை காப்பாற்றுவதற்கு உயிர் விட்டது 2 முஸ்லீம். மறுபடியும் சொல்லட்டுமா? இல்லை இன்னொரு கைத்தட்டல் கிடைக்கும், அதுக்காக சொன்னேன். அந்த அவங்க பார்க்கல, அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் சென்டரில் இப்படி நமக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்க வரவங்க இறந்து போயிட்டா நாளைக்கு இந்த மறுபடியும் இந்த இடம் எப்படி முன்னுக்கு வரும்? இது வராது. மறுபடியும் காஷ்மீருக்கு உலகத்தில் எல்லா நாடுகளும் சொல்லுவாங்க, இப்போ போகாதீங்க, அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை, சேஃப்டி இல்லை, சேஃப்டி இல்லை அப்படிம்பாங்க. பாகிஸ்தானோட சண்டை போடு, பாகிஸ்தானுக்காரன்னு சொல்லு. அது எப்படி நீ ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஒரு மதத்தோடு இணைத்து பேசுவேன்? அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி செய்யவே கூடாது. சொல்ல முடியுமா உங்கள் ஜாதிக்காரங்களே இப்படி தான் அப்படின்னா பொள்ளையர்னு விட மாட்டான்? ஏன்னா பல இடத்துல நம்ம தப்புன்னு தவறுமா பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தவறு. எனக்கு அன்பில் மகேஷ் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்